உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். மலேசிய நிறுவன நீதிமன்றத்தின் தலைவர்களாக 3 இந்தியர்கள் நியமனம். மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவன நீதிமன்றத்தின் தலைவர்களாக 3 இந்தியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். குத்தகை முறையில் கிரேட் C-க்கான இந்த பதவி நியமனம் ஜெயசீலன் ஆண்டனி, வனிதாமணி சிவலிங்கம், அருண்குமார் கணேசன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவர்களின் பதவிக்காலம் 4 ஆண்டுகள் வரையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகவலை மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தினார். நிறுவன நீதிமன்றம் மற்றும் தொழிலாளர் நீதிமன்றம் ஆகியவை தொழிலாளர்களின் வேலை இழப்பு, நிறுவனம் மீதான புகார்கள் ஆகியவற்றை விசாரித்து தீர்வு காண செயல்பட்டு வருகின்றன. நிலுவையில் இருக்கும் வழக்குகளை விரைந்து விசாரிப்பது, வசதிகளை மேம்படுத்துவது, காத்திருப்பு காலத்தை குறைப்பது ஆகிய 3 முக்கிய விஷயங்களை சரிபார்க்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று அமைச்சர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையில் மலேசிய நிறுவன நீதிமன்றத்தின் தலைவராக 45வது வயதில் தேர்வு செய்யப்பட்டுள்ள அருண்குமார் வரலாற்றின் முதல் இளம் தலைவர் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊழல் வழக்கில் ஈடுபடும் யாரையும் பிரதமர் பதவியை பயன்படுத்தி தற்காக்க மாட்டேன். ஊழல் வழக்கில் ஈடுபடும் யாரையும் தற்காக்க பிரதமர் பதவியை பயன்படுத்த மாட்டேன் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று திட்டவட்டமாக தெரிவித்தார். ஒரு திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்க பணம் கேட்டு 8 மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட ஊழல் உட்பட அனைத்து வழக்குகளையும் முழுமையான விசாரணையை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC மேற்கொள்ளும். ஊழல் வழக்கில் ஈடுபடுவது யாராக இருந்தாலும் அவர்களை தற்காக்க மாட்டேன். பிரதமர் பதவி ஊழல் வழக்குகளில் ஈடுபடுபவர்களை தற்காப்பதற்கானது அல்ல என அன்வார் கூறினார். முன்னாள் நிதியமைச்சர் துன் டைம் ஜைனுடின் காலமானார். முன்னாள் நிதி அமைச்சர் துன் டைம் ஜைனுடின் இன்று காலை பெட்லிங் ஜெயாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தனது 86வது வயதில் காலமானார். அப்துல்லா டைம் ஜைனுடின் எனும் இயற்பெயரை கொண்ட அன்னாரின் மறைவை அவரின் வழக்கறிஞர் டாக்டர் குர்தயால் சிங் நிஜார் உறுதிப்படுத்தினார். துன் டைம் கடந்த 2 வாரங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாக அவர் கூறினார். கடந்த 1984 முதல் 1991 வரையிலும் 1999 முதல் 2001 வரையிலும் துன் டைம் நிதி அமைச்சராக பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. போற்றப்பட வேண்டிய துன் டைம் தாக்கப்பட்டார். துன் மகாதீர் வருத்தம். தாம் பிரதமராக இருந்த காலத்தில் 2 முறை நிதி அமைச்சர் பதவி வகித்து நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு பெரும் பங்காற்றிய துன் டைம் ஜைனுடினின் மறைவு பேரிடியை ஏற்படுத்தியதாக துன் மகாதீர் கூறினார். நாட்டின் மேம்பாடு, மத உணர்வு என அனைத்திலும் முனைப்பாக செயல்பட்ட தூய்மையான நண்பரை இழந்துவிட்டேன். அவர் இந்நாட்டிற்காக ஆற்றிய சேவைகளை பாராட்டி இருக்க வேண்டும். ஆனால் அவரின் இறுதி காலத்தில் நடவடிக்கை என்ற பெயரில் தேவையில்லாமல் தாக்கப்பட்டார். அவர் மீதான தாக்குதல் பழிவாங்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டதா என்ற கேள்வி தமக்குள் எழுந்துள்ளது என துன் மகாதீர் கூறினார். இதற்கிடையில் துன் டைம் மற்றும் அவரது மனைவி, பிள்ளைகளின் சொத்து விவரங்களை SBRM கேட்டபடி அறிவித்திருந்தால் அவர் நீதிமன்றம் வரை சென்றிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் அவர் வைத்திருக்கும் சொத்துகள் சட்டப்பூர்வமானதாகவே இருந்தாலும் அவற்றை அறிவிக்காமல் மறைக்க முற்பட்டதாக தான் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவரின் கட்டடத்திற்கும் சீல் வைக்கப்பட்டது. இந்த விவகாரம் ஆடு நனைகிறது என்று ஓநாய் வருத்தப்பட்டதாக ஆகிவிட்டது. மோட்டார் சைக்கிள் ஓட்டியை இடித்து தள்ளும் காரின் அட்டுழியம் காணொலி வைரல். மோட்டார் சைக்கிள் வந்த இருவரை கார் ஒன்று மோதி தள்ளும் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இச்சம்பவம் நிகழ்ந்த இடம் இன்னும் கண்டறியப்படவில்லை. சம்பந்தப்பட்ட கார் மோட்டார் சைக்கிளை மோதிய பின்னர் மீண்டும் பின் வழியாக வந்து மோதியது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 ஆடவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கும் இங்கும் ஓடும் காட்சிகளை காணொலியில் காண முடிகிறது. பின்னர் அங்கிருந்து தப்பி ஓடிய அக்கார் மீண்டும் வளைத்து வந்து அவ்விரு ஆடவர்களையும் மோத முற்பட்டது. அக்காரை ஓட்டி வந்த நபரை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது.
நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.